இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் திருவசனம். மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கின்றாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பெர்பச்சுவாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாழும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் போர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, பரமனோடு 10 நிமிடம் என்று இந்த காணொளியை காணும் உங்கள் அனைவரையும் நம் இயேசு நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று விசுவசிக்கின்றேன். நம் வாழ்வில் சில தொந்தரவுகள், தடங்கல்கள் டைரக்டாக வராது பாருங்களேன். இஸ்ரவேலருக்கு வந்தது போல, அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு செய்தது போல பின்னால் இருந்து வருமா? எதிர்பாராத நேரத்தில் திடீர் என்று வரும் தடை கொஞ்சம் கூட நினையாத வண்ணம் இஸ்ரவேலர்களுக்கு இருந்ததாம். இஸ்ரவேலர்ஸ், அதாவது இஸ்ரேலைட்ஸ் was not ready for a war then என்கிறார்கள். ரொம்ப நாள் இஸ்ரவேலர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து போராடி இப்போதான் தட்டு தடுமாறி எழுந்து நின்று இருந்தார்கள். ஓ, எழுந்து நின்று விட்டானா, நிற்கின்றானா, விடக்கூடாதே என்று எதிர்பாராத நிமிடத்தில் பின்னால் இருந்து வரும் அடி, பின்னால் இருந்து வரும் துரோகம், இதை நீங்கள் உணர்ந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மனிதர்களோடு வாக்குவாதம் செய்யாமல், சண்டை போடாமல் ஜெபத்தில் நிலைத்து இருங்கள். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை, தாய் மரியாவை தேடுங்கள். உங்கள் போராட்ட குணத்தை ஜெபத்தில் காட்டுங்கள். Do not underestimate the power of prayer, rosary and way of the cross. It will do supernatural things for you, my dear friends. உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள் தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு உண்டானதை கொடுக்க செய்யும் ஜெபம். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நாம் ஆண்டவரின் உரிமை சொத்தான மந்தை. நம்மை வழிநடத்துவது, பாதுகாப்பது, திருத்துவது அவருடைய கோல் என்று கூறுகிறது. கர்மேல், பாசான், சிலையாது இவை இஸ்ரவேலின் வளமான மேய்ச்சல் நிலங்களாம். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, இவற்றை நான் உனக்கு தருவேன் என்பதாய். எகிப்திலிருந்து நீ விடுதலையானதை நினைத்து பார் என்கிறார் இயேசு என்று நம்மோடு. நண்பர்களே, கொஞ்ச வருடம் முன்பு நமக்கு வந்த சோதனைகளில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, நோய்களில் இருந்து, சண்டை போராட்டங்களில் இருந்து காப்பாற்றது யார்? இயேசுதானே. அதை யோசித்து பார் என் மகனே, மகளே. என்றும் நம்பிக்கை பிறக்கும் என்கிறார். அவரை போல வேறு தெய்வம் இல்லை நம்மை காக்க. நீ செய்த பாவங்களை ஆழ்கடலில் எரிந்து விட்டேன் என்று இயேசு இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். இனி பாவத்தை எண்ணி பாராதீர்கள், கஷ்ட காலத்தை நினைக்காதீர்கள். அதைத்தான் ஆழ்கடலில் போட்டுவிட்டேன் என்று ஆண்டவர் பேசிவிட்டாரே, பிறகு என்ன? யாக்கோபுக்கும் அபிரகாமுக்கும் வாக்கு செய்தேன், நான் நிறைவேற்றினேன். அதே போல இன்று உனக்கும் வாக்கு செய்வேன், சரியான நேரத்தில் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு பேசுகிறார். மகிழ்ச்சியாய் வாழுங்கள் நண்பர்களே, எல்லாம் நன்மைக்கே. இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? தந்தையை விட்டு பிரிந்து சென்ற மகன், தந்தையோடு இருந்த மகன், இவர்களை பற்றி பேசுகிறது. அவர் சொல்லின்படி வாழ்ந்த இளைய மகன், அவர் சொல்லை கேளாத பெரிய மகன். இந்த கதை நாம் அறிந்ததுதான். ஒரு மகன் தூரம் போனான், ஒரு தந்தை அவனுக்காக காத்திருந்தார். பாவம் மூத்த மகனை தூரமாய் அழைத்தது. ஆனால் தந்தையின் அன்பு
ஓடிப்போன மகனை ஓடி வந்து அணைத்தது. குற்ற உணர்வு மூத்த மகனிடம் சொல்லியது, நீ தகுதியற்றவன் என்று. ஆனால் தந்தையின் அன்பு சொல்லியது, நீ என் மகன், என்னிடம் வா என்பதாய். இன்று நீ பன்றிகளுடன் இருந்தாலும் என் வாசலுக்கு வா, அதை விட்டுவிட்டு வா. நான் உனக்கு புத்தாடை அணிவித்து, மோதிரம் அணிவித்து, காளை மாடை அடித்து விருந்து வைத்து உன்னை வரவேற்பேன் என்று கூறுகிறது தந்தையின் அன்பு. திரும்பும் ஒரே அடியில் மூத்த மகன் தந்தையோடு இணையலாம். முன்பு தான் அனுபவித்த அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கலாம். தந்தை அவனுக்காக காத்திருக்கிறார். ஆம் நண்பர்களே, நம் இயேசு தந்தையின் கரங்கள் நம்மை என்று அழைக்கிறது. திறக்கப்படுகின்றன அவருடைய வாசல் நமக்காக. இந்த தவக்காலத்தில் ஓடி வாருங்கள் என் வீட்டிற்கு என்று இயேசு அழைக்கிறார். மூத்த மகன் உம்மை விட்டு விலகிச் சென்று பணம், வேலை, போன் பின்னால் தெரிந்தான். அது அன்று மூத்த மகன், இன்று யார்? நாம் தானே. ஆனால் இனி நாம் மூத்த மகனைப் போல இல்லாமல் இளைய மகனாய் இயேசுவோடு இணைய வேண்டும். ஜெபத்தில், ஜெபமாலையில், சிலுவை பாடுகள் தியானத்தில் நாம் மகிழ்ச்சியை, நிம்மதியை அடைய வேண்டும். ஜெபிக்கலாமா? இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை மூத்த மகனைப் போல இல்லாமல் இளைய மகனைப் போல இருந்து போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. அவருடைய கனிவான செயல்களை மறவாதே. இளைய மகனைப் போல அவருக்கு பிரியமுள்ள மகனாக வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார். ஆம் இயேசுவே, பல நாட்களாக மூத்த மகனைப் போல உம்மை விட்டு பிரிந்து இருந்தேன். குற்றங்கள் செய்தேன், பாவங்கள் செய்தேன். ஆனால் இன்று ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மிடம் திரும்பி வருகின்றேன். என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. புத்தாடை அணிவித்து, மோதிரம் அணிவித்து, எனக்கு விருந்து வைத்து என்னை திரும்ப அணைத்துக் கொள்ளும் இயேசுவே. உன் நோய்களையெல்லாம் மன்னிக்கிறேன், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறேன் என்று சொன்னீரே. இயேசுவே, என் மனதில் இருக்கும் நோய், என் உடலில் இருக்கும் நோய், என் குடும்பத்தில் இருக்கும் நோய்களை நீக்குமாறு ஜெபிக்கின்றேன். என் உயிரை படுகொலியினின்று மீட்டருளும் இயேசுவே. அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் என்று இன்றைய திருப்பாடல் கூறுகின்றதே. மூத்த மகனைப் போல திரும்பி உம்மிடம் வந்த எனக்கு உமது பேரன்பையும் இரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.